வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான ரொம்பவே தித்திப்பான பிரெட் குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த பிரெட் குலோப் ஜாமுனுக்கு ஒரு 10 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்ல இருக்கக்கூடிய அந்த ஓரங்கள்ல இருக்கக்கூடியதை கட் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளா ஆக்கிக்கலாம். இப்போ பிரெட் ஓரங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பிரெட் எல்லாத்தையும் கையில் இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம். பிரெட் எல்லாத்தையும் உதிர்த்து விட்டாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஏற்கனவே உருட்டி வச்சிருக்க அந்த உருண்டைகளை ஒன்று ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கலந்து விடணும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்க, இப்போ நல்லா கலர் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகள் தயாராகிடுச்சு. இப்போ அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 3 ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ ஜீரா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீரா பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். சிரப் பதத்துக்கு வரணும். ரொம்ப திக்காயிடுச்சு, கம்பி பதம், ஒரு கம்பி பதம்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு சுகர் திரும்ப கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் இதுதான் சரியான பதம். பொரிச்சு வச்சுருக்க குலோப் ஜாமுன் உருண்டைகளை இதை சேர்த்துக்கலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகளை ஜீராவில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஊறணும்.
ரொம்பவே சுவையான பிரெட் குலோப் ஜாமுன் தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோக்கு இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.